ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், தமிழகத்துக்கு அவங்களால ₹1 பிரயோஜனம் இல்லை. ஐயா 2019 ஏப்ரல் மாசத்துல 18ஆம் தேதி இந்தியா முழுவதும் தேர்தல் நடந்தது. தேர்தல் நடக்காத ஒரே ஒரு தொகுதி உங்களுடைய வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி. என்னங்க ஐயா காரணம்? துரைமுருகன் வீட்டுல ரைடு, கதிரானந்த் ஐயா ஒரு பையன் வீட்டுல ரைடு, 12 கோடி ரூபாய் பணம் சிக்கிச்சு. அது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பணம் என்று அன்னைக்கு இருந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. ஐயா அதன் பிறகு ஆகஸ்ட் மாசத்துல தேர்தல் நடந்தது. அன்னைக்கு 8181 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களை விட கதிரானந்த் வெற்றி பெற்றார். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேங்க ஐயா, 5 ஆண்டுகள்ல கதிரானந்த் அவர்கள் சாதித்தது என்ன? என்ன செஞ்சிருக்காரு? ஒரு டிராபிக் ஜாம், மேம்பாலம் கிடையாது, எந்த பக்கம் போனாலும் கூட ரோட்ல நடந்து கூட வர முடியாது, அடிப்படை சாலை வசதியே இல்லைங்க ஐயா. அதை தாண்டி அடிப்படையாக விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய வேலை இல்லை. எந்த வேலையுமே செய்யாம சன்னா துரைமுருகன் என்கின்ற ஒரே ஒரு அட்ரஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கார். ஐயா இதுல உச்சபட்ச காமெடி என்னன்னா, 2021 திமுக கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் RS பாரதி ஒரு மனு போடுறார் உயர் நீதிமன்றத்தில். அதாவது கதிரானந்த் அப்பா துரைமுருகன் வேறு, வெள்ளூர்ல ரைடான துரைமுருகன் வேறு, 2 பேரும் வேறு வேறு. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இந்த பாத்தீங்கன்னா இந்த நம்பியார் ஐயா டபுள் ஆக்ட் போடும்போது ஐயா ஒரு மறு ஒட்டிட்டு வந்துருவார் படத்துல பாத்தீங்கன்னா. நம்பியார் ஐயா நல்லவரா கெட்டவரான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மறு ஒட்டிக்கிட்டு வந்தா கெட்டவர், மறு ஒட்டாம வந்தா நல்லவர். அதனால துரைமுருகன் ஐயா பாருங்க, ஒரு நாள் மறு இல்லாம வருவார், ஒரு நாள் மறு ஒட்டிக்கிட்டு வருவார். திமுகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் RS பாரதி அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் சொல்லுகின்றார், 2 துரைமுருகனும் வேறு வேறு. அதனால எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய துரைமுருகனை சம்பந்தப்படுத்தி பேசுவது தவறு ஹைகோர்ட்ல போடுறார். இதை விட அடிமுட்டாள்களை அரசியல் நீங்க பார்க்க முடியாதுங்க. கடைந்தெடுத்த அடிமுட்டாள் பையன் கதிரானந்த் வீட்டுல ரைடு, துரைமுருகன் அவர்கள் வீட்டுல ரைடு, ஊருக்கே தெரியும், வெள்ளூர் மக்களுக்கு தெரியும், காட்பாடி மக்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைக்கு தெரியும். ஆனா கோயம்புத்தூர்காரங்களுக்கு தெரியாதுல்லங்க ஐயா, தென்காசிக்காரங்களுக்கு தெரியாதல்ல, கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தெரியாதல்ல. இந்த அரசியலை தான் திமுக 70 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்க மறு வச்சா கெட்டவங்க, மறு எடுத்துட்டா நல்லவங்க, அப்படித்தான் மாறி மாறி கூட்டணி வைத்து 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 70 ஆண்டு காலமாக தமிழக அரசியலை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதை தாண்டி அடிப்படையாக விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய வேலை இல்லை. எந்த வேலையுமே செய்யாம சன்னா துரைமுருகன் என்கின்ற ஒரே ஒரு அட்ரஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கார்.